நான் ஜெயில இருக்கும் போதும் வரல, இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறமும் வரல. இனி நான் யாருக்காக உயிர் வாழணும்? கண்மணி நிறுத்து! கண்மணி நிறுத்து! என்னடா என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா குடிக்க பாக்குறியா? எனக்கும் கொஞ்சம் கூட. இது என்ன கூல் ட்ரிங்க்ஸா? எல்லாருக்கும் குடுத்துட்டு குடிக்க? விஷம்டா. நான் சாக போறேன். சாக போறியா? என்னவோ சைதாப்பேட்டைக்கு போற மாதிரி சொல்லி நிக்கிற. இரு நான் சின்னமணியை கூட்டின்னு வரேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஆட்டுக்கறி வாங்கி வறுவல் பண்ணு. என்னமா புரியாமல் பேசினுக்கிற? பழைய விஷயத்த நினைச்சு பாரு. உங்க எல்லாரும் இன்னைக்கு எதுக்கு வர சொல்லிருக்க தெரியுமா? இன்னைக்குதான் என் பொண்ணு பிறந்தா. இன்னைக்குதான் பிறந்ததுன்னா சக்கரை தண்ணி ஊத்தி தொட்டில போட்டு தாளாட்ட வேண்டியது தானே. இங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? நான் பிறந்து 20 வருஷம் ஆச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றேன். அத பிறந்த இன்னைக்கு கொண்டாட வேண்டியது தானே. எதுக்கு 20 வருஷம் பொறுத்து இன்னைக்கு கொண்டாடுறீங்க? வருஷா வருஷம் பிறந்த நாள் வரும்டா. அப்ப இவங்க வருஷம் பொறுப்பாங்களா? பூதலிங்கம் பிறந்த நாள்னா நிறுத்தியா? அவன் தான் சோரி மாதிரி கேள்வி கேக்குறானா? நீயும் பதில் சொல்லிட்டு இருக்க. சின்னவனே, எங்க கேள்வி பிறந்ததோ அங்கதான் ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தது இருக்கட்டும், நீ எங்கடா பிறந்த? சும்மா இந்த எறும்பு மாடு பிறந்ததை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கண்மணியோட பிறந்த நாள், அவளை பத்தி ஏதாவது பேசுங்க. கண்மணி ஒரு அடங்காப்பிடாரி. சுய புத்தியும் சொந்த புத்தியும் கிடையாது. வாயாடி ரோசம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. டேய், அந்த பொண்ணை பத்தி கேட்டா உன் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி தான் சொல்றேன். Daddy, don't these illiterate fools know how to behave in a public place? ஆமா, நாங்களாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில PhD முடிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ்ல பேசி காட்டுறா, தமிழ்ல பேசுறீ. இப்படி தமிழ்ல பேசி தான் என்னால வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க முடியாம போச்சு. டேய், எதிரா வெளிநாடு? செங்கல்பட்டுல ரோடு போற வேலைக்கு கூப்பிட்டா வெளிநாடு நினைச்சு வீட்டுல இருந்துட்டான். இந்த கொண்டைகிட்ட என்ன பேச்சு? பிறந்த நாள் கொண்டாடுங்க. அதுக்காக தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்தா அவ இன்னி முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பொட்டுல கெஞ்சா வாங்கி கொடு, டம் கட்டி அடிச்சாள்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்டா ஒரு பொண்ணு கூட்டு வந்து பிறந்த நாள் அதுவும் கெட்ட பழக்கம் கத்தாரீங்க? சின்னமணி, எங்க ஐயாவே எடுத்து பேசுறியா? நீ ஹாப்பி பர்த்டே பாடத்தான் வந்தா, ஒழுங்கா பாடிட்டு போடா. டேய் நொடிமுள்ளு, நீ கடிகாரத்துக்குள்ள இருக்கிற மணியை வேணா மாத்தலாம், ஆனா இந்த சின்ன மணியை மாத்த முடியாது. டேய் நொடிமுள்ளு, இந்த ஊர்லயே ஹாப்பி பர்த்டே ஃபுல்லா பாட தெரியும் ஒருத்தன் தான். ஒழுங்கா பாடிட்டு போச்சு. சின்னமணி, இப்ப பாட போறியா இல்லையாடா? நான் பாட மாட்டேன். டேய் சின்னமணி, நீ பாடலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு ஒரு வணக்கமாவது சொல்றா. வணக்கம் தானே, நைட்டு 8 மணி நியூஸ்ல சொல்லுவாங்க, அப்ப பாத்துக்குங்கடா. 8 மணிக்கு பார்க்க முடியலன்னா? பார்க்க முடியலன்னா 11 மணிக்கு மறுபடியும் நியூஸ் போடுவான், அப்ப பாருங்கடா. 11 மணிக்கும் பார்க்க முடியலன்னா? 11 மணிக்கும். சின்னமணி, அவன் வீட்டுல டிவியே இல்ல, நீ கூட கூட பதில் சொல்லுக்கிறிய. என்னது டிவியே இல்லையா? ஏன்டா மோல சொல்லி தொலைக்க வேண்டியதானே, போடா. இந்த மாதிரி பிளஸர் இந்தியாவிலே 2 பேர்ட்ட தான்டா இருக்கு. ஒண்ணு என்கிட்ட, இன்னொன்னு மைசூர் மகாராஜாட்ட. டாடி, இன்னைக்கு அந்த பொறுக்கி என்ன செஞ்சோம் தெரியுமா? ஊருக்குள்ள எத்தனையோ பொறுக்கிங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃபாதர். நீ எந்த பொறுக்கிய சொல்ற? அதான் டாடி, அந்த சின்னமணி இன்னைக்கு அவனை பாட்டு பாடி கலாட்டா பண்ணா. அவன் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நம்ம சின்னமணியும் பாப்பாயும் ஒரே ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு சின்னமணி பாப்பா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். எப்படி? அரஞ்சனா? அப்படி பண்ணா இந்த ஊரே என்ன பார்த்து கை கூட்டி சிரிக்கண்டா. அதுவும் இல்லாம இந்த கேப்ல அவன் ஏதாவது சிலுமிசம் பண்ணிட்டான்னா என்ன யாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, வேற ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்சம் 2 பேர் வாய் முடுறீங்களா? நான் சொல்ற மாதிரி செய்யலாம். அந்த சின்னமணி கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். என்னமா சொல்ற? உங்ககிட்ட போட்டு பாட்டு பாட முடியாம KP சுந்தராம்பால பாட்டு பாடுறத நிறுத்திட்டாங்க. நீ இப்ப அவங்கிட்ட பாட்டு கத்துக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது டாடி. நான் அவன்கிட்ட பாட்டு கத்துக்கணும். அதுக்கு அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. பண்றேன். வீட்டுல யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, 3 பேரா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா நான் மட்டும் தனியா இருப்பேன். ஓகே? தானே நம்ம வீட்டுக்கு ஒரு தயிர்காரி, முறவாசல் செய்யறவன், ஒரு கீரைக்காரி, ஒரு குப்பைக்காரி கூட வர மாட்டான். இந்த கொப்பரை தலைக்கு இந்த பொண்ணுலாம் உனக்கு கேக்குதா? மாமா கண்மணி, பிரதமனை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், சின்ன வயசு நானே நினைக்கல, நாடி நரம்பெல்லாம் ஆடி அடங்குற வயசுல உனக்குதான் நினைப்பு. அட சும்மா மணி. கண்மணி, உங்க அப்பன் கோவில சாப்பாடு போடுறாரா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாப்பாட்டு கூப்பிட வரல, சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன்.
சங்கீதம் கத்துக்கிற மூஞ்ச அதுக்கெல்லாம் காலங்காத்தால ஆத்துல வந்து கழுத்தளவு தண்ணில நின்னுக்குன்னு கண்ணு மூடிக்கணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்து சங்கீதத்தை கத்து தருவோம். இவர் மட்டும் எனக்கு சங்கீதம் கத்து தரேன்னு சொல்லட்டும், இப்பவே ஆத்து தண்ணியில நிக்கிறேன். ஏய், இவனுக்கு பேச்ச கேட்டு ஆத்துல இறங்கிட போற. நீ குளிக்கிறத பார்த்து இவனுக்கு ஐடியா பண்றானுங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட தெரியாம வந்துட்டாங்கன்னா போதுமே, இல்லாத நொல வேலைலாம் பண்ணுவே நீ. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த திமிரு பிடிச்ச பழைய கண்மணி இல்ல. அப்போ பாலிஷ் போட்ட புது கண்மணியா? ப்ளீஸ் என்ன கிண்டல் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்கிட்டு அதனால ஏழைங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அப்படின்னா நாளைக்கு கிரவுண்டுக்கு வா, நான் சொல்லி தரேன். ஏய், அவன சைக்கிள் ஓட்டுவா கத்தர சொன்னா கிரவுண்டுக்கு வான்ற. கண்மணி வயசானவன நம்பி எங்கயும் தனியா போயிடாத, அப்புறம் மாட்டிப்ப. இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். அப்படியா? இந்த ஊர்ல திமிர் பிடிச்சோ நீதானே, எனக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் இரு, தோ வரேன். லுங்கி ஏந்துடுறா. லுங்கி வாங்கினே இது வரைக்கும் கட்டி இருக்கிறியா? ட்ரௌசர் சுத்துற உனக்கு எதிரா லுங்கி? போடா. என்னடி பாக்குற? விரிச்ச லுங்கிய நடு ரோட்ல உட்காந்து பாடு, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். நீ பாடுறத வச்சு உனக்கு சங்கீதம் கத்து கொடுக்கலாமா இல்ல வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். இப்பவாவது தெரியுதா நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு? கண்மணி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. கொய்யாக்காவை எடுத்து கொண்டையில வைக்க முடியாது, கொசுவத்தி நெருப்புல குழம்பு வைக்க முடியாது. ஏன் முடியாது? மனசு இருந்தா எதை வேணா எங்க வேணா வைக்கலாம். எந்த லுங்கிய கீழே விரிச்சு என்ன உட்கார வச்சீங்களோ அதே லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வாங்க. என்ன சரி பண்ணி பொண்ணு பார்க்க வர சொன்னாங்கன்னு சொன்ன, கதவு பூட்டி இருக்குது. நான் என்ன ஜன்னல் எட்டி பார்க்கட்டுமா? டேய், நான் பொண்ணு பார்க்க வரேன்னு அந்த பொண்ணு பட்டு புடலாம் கட்டிட்டு இருப்பா. போய் ஜன்னல் வழியா நைசா எட்டி போலான்னு பாக்குறியா? ஏன்பா ஆளாளு வளவலன்னு பேசிட்டா எப்படி? சட்டு புட்டுன்னு கதவு தட்டுங்க, எல்லாம் உள்ள போலாம். ஏடா அதான பாத்ரூம் கதவா? ஆளாளுக்கு தட்டுறதுக்கு ஒரு மரியாதை வேணா? அவங்க வர்ற வரைக்கும் இங்கே நிப்பேன்டா. டேய், அவன் உளுத்தா பால் போட்டு பின்பக்கமா ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தா திரும்ப 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் இங்க நிக்கலான்றியா? அறிவு கட்டவனு போய் காலிங் பெல் எடுறா. காலிங் பெல் ஆடுறானா உன்னை யாரா காண்டு பாக்ஸ் கை விட சொன்னது? பொண்ணு பாக்குறதுல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் பாரு. வந்து நில்றாங்க. எங்கடா கூட்டமா வந்திருக்கீங்க? ஏய், பொண்ணு பார்க்க வரேன்னு தெரியல, கதவு ஏன் மூடி வச்ச? கதவை திறந்து வச்சா தெருவுல போற கண்டம்னா எங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம், அதான் மூடி வச்சேன். யாரோ பார்த்து நாயின்றா? அவர் நாயின ஒன்னையா சொன்னாரு, ஏன்டா செல்ஃபா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற? தெருவுல பாரு நாய சொன்னாரு. நடிமுல்ல, இவனுங்கெல்லாம் நம்ம வீடு தேடி எதுக்காக இங்க வந்திருக்கானுங்க கேளு. கேக்குறேன் எதுக்காடா வந்தீங்க? ஏண்டா உங்கள காது சேவடா, எத்தனை தடவை சொல்றது? பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கோம். எந்த பொண்ணு? 5வது பொண்ணு. எனக்கு இருந்தது ஒரே பொண்ணு, 5வது பொண்ணு. தெரியுதுல, அந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கோம். சுண்டலிக்கு சுடிதார் கேக்குதா? சுண்டலி வந்து எப்படா உன்கிட்ட சுடிதார் கேட்டது? பொண்ணு கொடுக்க முடியுமா முடியாத மட்டும் சொல்லி இந்த பழமொழி எல்லாம் பேசாத. என் பொண்ண ஒன்ன மாதிரி அண்ணன் காவடிக்காம கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா இதுக்காக திருத்தணி போய் நாங்க சந்தன காவடி எடுத்துட்டு வர முடியும்? சின்னமணி பாயம் போடுறான். உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லிச்சா இல்லையா? நீங்க கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பொண்ணு என்ன கண்டிப்பா வர சொல்லுச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம். கண்மணி, கண்மணி, சின்னமணி, நீ சொன்னது உண்மைதான். அந்த பொண்ணு புடவை கட்டி நிக்குது. டேய், பொண்ணுன்னா புடவை தான் கட்டிப்பா, பின்ன உன்னையா கட்டிப்பா? அதுக்காக இவன் சொல்றதுலாம் உண்மையாயிடுமா? கண்மணி, நீதான் இவங்கள பொண்ணு பார்க்க வர சொன்னியா? ஆமா டாடி, அன்னைக்கு என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டான். அதனால வீட்டுக்கு வா, நான் புடவையில இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்துட்டான். கண்மணி, நீயாமா அப்படி பேசுற? பின்ன டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணியா போடுறான்? அவதான்டா பேசுறான். நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்னமணி எவ்வளவு படிச்சிருக்கான்? அவன் என்னம்மா 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். அதுவும் நான் அவனை தலையில கொட்டி கொட்டி படிக்க வச்சேன். 2ஆம் கிளாஸா? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கியம்மா. டேய் ஊல கண்ணா, ரெண்டுமே ஒண்ணுதான்டா. அவன் கான்வென்ட்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சா, நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல 2ஆம் கிளாஸ் படிச்சேன். இதை ஏன்டா பிரிச்சு பேசுறீங்க? உனக்கு என் பொண்ணுக்கு ஒத்து வராது, வெளில போடா. அதை என் கண்மணி சொல்லட்டும். அடச்சி, வெளில போடா. நம்ம பொண்ணு பார்க்க வந்த மாதிரி நம்ம புக்கிய பருப்பால் அடிக்கணும். இந்தா செருப்பு கைக்கு அச்சிக்கிறீங்களா? டேய் அச்சிக்கிறீங்களாடா?
பொண்ணு பார்க்க வர சொன்னதும் இல்லாம எல்லாருமே நான் அசிங்கப்படுத்திட்டியா மாவள உன்ன காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம், வாயை திறக்காம கல்லூலி மங்க மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஏண்டா காலில இருந்து பிராத பத்தியாடா கேள்வி கேட்டீங்க? சிம்ரன் மறுபடியும் நடிக்க வருவாங்களா? ஸ்ரீபிரியா எப்படி ஒல்லியானாங்க? இந்த மாதிரி எல்லாம் கேட்ட அப்புறம் நான் பதில் சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்து என் பொண்ணை கை நீட்டு அடிச்சது ரொம்ப தப்பு. பொண்ணு கை நீட்டு அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லடா. ஏன்னா நான் இந்த மண்ணுல பிறந்தவன். மண்ணுல பிறந்தவனா நீ என்னடா மண் புழுவா? என்னடா பஞ்சாயத்துல ஒரு பஞ்சு டைலாக் பேச விட மாட்டீங்க? டேய், அவன் தனியா புலம்புறதுலயும் தெரியல, அவன் தான் என் பொண்ணை கை நீட்டு அடிச்சிருக்கான். ஏன்னா சத்தம் என் வீடு உள்ள வரைக்கும் கேட்டு. டேய், அது நான் அடிச்சதால அந்த சத்தம் இல்லடா. அப்ப என் பொண்ணு உன்னை கை நீட்டு அடிச்சாங்கறியா? என்னையா பேசுறீங்க? நம்ம அம்மனி ஒரு கொசுவை கூட கை நீட்டி அடிக்காது. ஒரு ஆம்பளைய, அதுவும் சின்ன மணிய கை நீட்டி அடிக்குமா? சின்னமணி, நம்ம டீமுக்கு அசிங்கம். நான் தான் ஆக்ஷன் ஒத்துக்கோ, இல்லன்னா நான் ஆக்ஷன் போய் ஒத்துக்கிறேன். இது நீ அடிச்சேன்னு ஒத்துக்கிய. பாருங்க, எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், அந்த பொண்ணு அடிச்சது சின்ன மணியில நான் தான். என்ன அந்த சாட்டிய? இல்லம்மா, உன் ஆசை தீராடி. ஐயோ ஐயோ, சின்னமணி, இந்த பொண்ணு உண்மையில அடிக்குதுடா. டேய், காட்டு இல்லடா, சவுக்கட்டையில அடிக்கணும். பஞ்சாயத்துல உண்மையை ஒத்துக்கிட்டா அடிப்பான்னு தெரிஞ்சா மூடிட்டு நின்ன. நீ என்னமோ பெரிய கட்ட பொம்மனுக்கு பேர மாதிரி வந்து வீரவாசனம் பேசுன. இதுக்கப்புறமா என்கிட்ட வச்சுக்கிட்ட இவனுக்கு விழுந்த அடி உனக்கு விழும். ஜாக்கிரதா. கண்மணி, ஒரு நிமிஷம். கணக்கு வாத்தியார் வீட்டு கோழி முட்டை போடுதுன்றதுக்காக நம்ம வாத்தியார குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா கோழிக்கு முட்டை தான் போட தெரியும், பாவம் 3 நாள் போட தெரியாது. அந்த மாதிரி தாண்டி நீயும். உனக்கு திமிரும் ராங்கி தானமும் தான் தெரியும், ஆனா எனக்கு 3 முடிச்சு போட தெரியும். ஏமா தாலிய பூச்சி சிங்குற? இவன் கட்டின தாலிய அறுக்க போறேன். இது என்ன அறுத்து போறதுக்கு அண்ணா கயிறா? தாலிமா தாலி ஒரு தடவை கட்டினா கட்டினதுதான். ஆமாமா, சின்னமணி கட்டினதுதான். அவன் தான் உன் புருஷன், அவனோட போயிடு. டாடி, நீங்களும் எப்படி பேசுறீங்க? அவன் தான் பேசுறான். வேற எவனாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா 50 சவரம் போட்டு சீசனத்தை எல்லாம் செய்யணும். இழிச்சவன் நான் ஒருத்தன் தாலி கட்டுன்னு என் தள்ளே கட்டிடலான்னு பாக்குறான். என்ன விடுங்கடா. நில்லுடி, இங்க எதுக்கு வந்த? என்னங்க இப்படி சொல்றீங்க? ராமர் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. அப்படியா? அப்ப பக்கத்து வீட்டுக்கு போ, அங்கதான் ராமன் ஒருத்தன் குடுத்தனும் இருக்கான். நீங்க 1000 சொன்னாலும் நீங்க தானே எனக்கு புருஷன். அப்ப 1001 சொன்னா எதிர் வீட்டுக்காரன் புருஷன் ஆயிடுவானா? பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான், பின்னாடி வீட்டுக்காரன் இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் எதிர் வீட்டுக்காரன்ற? ஏன்னா எதிர் வீட்டுல நீ குடுத்துனுக்குற. அதனால தான் சொன்ன மாதிரி. சின்னமணி, எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. நீ இறங்க கூடாதாப்பா? இறங்கறதுக்கு நானா பர்ணமலையே உட்கார்ந்துட்டு இருக்கேன், கீழே தான் தான் நிக்கிறேன். இங்க பாரு புள்ள, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு தாலி கட்ட, அதை சாக்க வச்சுட்டு இங்க வர வேலை வச்சுக்காத. ஏன் சின்னமணி, ஆத்திர அவசரத்துக்கு தாலி கட்டினிய, ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் கட்ட கூடாதா? அப்படியே கட்டி வச்சாலும் பாத்ரூம்லோட நீ போற. 8 வயசு குழந்தை மாதிரி இன்னும் பாயில தாண்டா போயிட்டு இருக்கிற. போதும், நிறுத்துங்க. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டின புடவையோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ ஏத்துக்கங்க. ஏன் கட்டின பொடியோட வந்த? கட்டாத புடவை எவ்வளவு பீரோல இருக்குது, அத 4 கவர்ல போட்டு எத்தனை வேண்டித்தானே? எதுக்குடா பிளாஸ்டிக் ஆனு போட்டு பைட்டி வாங்கலான்னு பாக்குறியா? ஏன் புள்ள, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, போனா போக வேண்டியதானே? ஏமா, சின்னமணி எவ்வளவு சொல்லுது, உனக்கு சூடு சொரணம் எதுவும் இல்ல. சின்னமணி இவகிட்ட இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டா. அவ கழுத்தை புச்சி தள்ளு. பாக்கலையே. பாக்கலையா? டேய் சின்னமணி, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் பொண்ணை இன்னொரு தள்ளி காட்டா. இப்ப பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி என் பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்துறான்னு? ஏண்டா, ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதே பெரிய தப்பு, அதுவும் ஒரு போலீஸ்கார முன்னாடியே கொடுமைப்படுத்துறியா? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பார். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா ஒரு பொம்பளை புள்ளி இப்படி இம்சா பண்றேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். அப்படி சொல்லி கூட இவன் கேட்கல. கழுத்தை பூச்சி தள்ளுறா, இவனை இட்டுன்னு போயிடு. சும்மா அந்த சொரிஞ்சு விட்ட கதையா நாங்க கம்முதானா நின்னுந்தேன். நீ தாண்டா தள்ளி விடு, அதுவும் கழுத்து பிடிச்சி தள்ளு, இப்படி எல்லாம் இடிச்சு தள்ளு. இப்ப உள்டாவா பேசுறான் இன்ஸ்பெக்டர். இவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க. அதான் போய் சொல்றேன்னு இங்கே சொல்றேன். இதெல்லாம் ஸ்டேஷன் வந்து சொல்லணுமா? அப்ப நீ சந்தோஷப்படுவியா? என்ன இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? Do your duty. மிஸ்டர் சின்னமணி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், எதோ சொன்னாலும் தமிழ்ல சொல்லுங்க, நான் உங்களை கைது பண்றேன். எங்களுக்கு தமிழ் தெரியாது, இந்தியில சொல்லுங்க. என்னடா கலாய்கிறியா? Excuse me, sir. Could I please know under what circumstances you are arresting my husband? No, madam. Your father has given the complaint that your husband is torturing you. It's your blunder to rely upon some third person's complaint. பத்தியா சின்னமணி, உன் பொண்டாட்டி கிட்ட இன்ஸ்பெக்டர் இங்கிலீஷ்ல பேசி கரெக்ட் பண்றாரு. அதே மாதிரி தான் டீ காரம் பொண்டாட்டிய ஒருத்தன் இங்கிலீஷ்ல பேசி கரெக்ட் பண்ணிட்டான். உட்றாத. இன்ஸ்பெக்டர், கரெக்ட் பண்றதா இருந்தா தமிழ்ல பேசி கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவ ஒரு தமிழ் பொண்ணு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இன்ஸ்பெக்டர்,
தமிழ்ன்றது சாப்பாடு மாதிரி, ஆனா இங்கிலீஷ்ன்றது சைடிஷ் மாதிரி. சைடிஷ மாதிரி அலேக்குன்னு சாப்பிட முடியாது, அத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போயிட்டு வாங்க. துண்டுமுட்டி வந்திருக்க. வீட்ல யாரு? யார் நீங்க? எங்க உன் புருஷன்? அது அவர் வெளில போயிருக்காரு. வெளியே போயிருக்கானா? யாரா நீ? கால்ல தாம்பயிர் கட்டிட்டு அவுத்து எருமாடு மாதிரி தேய்ச்சிட்டு இங்க வந்து நிக்கிற? நீதான் சின்னமணியா? இவனை பார்த்தா உசிலமணி மாதிரியா தெரியுது. இவன் தான் சின்னமணி. நான் உன் கூட சண்டை போட வந்திருக்கேன். நீ பிரச்சனை பண்ண வந்திருக்க, ஆனா அதுக்கு இந்த இடம் சரியான இடம் இல்ல. வா, வேற இடத்துக்கு போலாம். ரெடியா மச்சி? இந்த இடம் உனக்கு ஓகே தானே? இல்லடா, இந்த இடத்துல மாடு சாணி போடுறது. உன் ட்ரெஸ் அழுக்கானா தெரியாது, என் ட்ரெஸ்ல பளிர்னு தெரியும். வா, வேற இடத்துக்கு போலாம். வா வா. டேய், இந்த இடம் வேணா அந்த இடம் வேணான்னு 10-15 இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டியாடா? டேய், இந்த இடத்துலயா சண்டை போடலாம்டா. இந்த இடம் நல்லா இருக்குடா. டேய், அறிவு இருக்கா? இந்த இடத்துல நாய் தான் சண்டை போடும். நம்ம சண்டை போட்டா நம்ம சண்டைக்கு அது அவமானடா. வா, மனுஷனுக்கு சண்டை போற இடத்துக்கு போலாம். டேய், இங்க சண்டை போடலாம் அங்க சண்டை போடலான்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன இப்படி சுத்த வச்சியடா. டேய், காலாம் எனக்கு நோவுறா. சொல்றத கேள்றா. இங்க சண்டை போடலாம்டா. டேய் டேய், நானா ரியல் எஸ்டேட்டா வச்சுக்கிறேன் உன்னை சுத்தி இடம் காட்டுறதுக்கு. எனக்கு கூட என்னமோ நல்லா சுத்தமா இருக்குது. இங்கே வேணா சண்டை. டேய், துணுமுட்டி. அட பாவி, நடந்தே செத்து போயிட்டியா? சபாஷ் மாப்பிள்ள, சபாஷ். உன்னை என்னமோ நினைச்சேன், ஒரு பெரிய வீரனை அடிச்சு சாச்சிட்டல்ல. நீ தான் என் உண்மையான வீரன். உன்னை நான் மாப்பிள்ளை ஏத்துக்கிறேன். வா ராஜா, வா. டாடி நோ, டாடி ப்ளீஸ், டாடி நோ, டாடி, டாடி நோ, டாடி, டாடி ப்ளீஸ், டாடி நோ, டாடி ப்ளீஸ், ஏண்டி மம்முட்டி எடுத்தா மண்டை கொத்தன? ஏன் அடிச்சனா? எங்க அப்பா மட்டும் வேலையில உங்களை குத்திருந்தா என் தாலிக்கு என்ன இருக்கும்? அதான் அடிச்சேன். அடி பாவி, ஏதோ அவன் பில்டப்புக்காக சூழத்து நின்னு பேசுறான். கடைசியா கோட்டு மாட்டிச்சு, புடிச்சு ஜிம்பிட்டு இருந்தான். அது தெரியாம மம்முட்டி எடுத்து அவனை சாவடிச்சிட்டிய. இனி இந்த மாமியார் விட்டு வர முடியாது. ஸ்ட்ரெயிட்டா அந்த மாமியார் விட்டு தான் போ, ஜெயிலுக்கு தான். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இன்னும் ஏதோ ஜம்மு காஷ்மீர் போற மாதிரி வரட்டுங்களான்ற. ஜெயிலுக்கு தான் நான் கிளம்பு.